ராஜேந்திரால நீ யாரு படம் என்ன படம் ஓட்டிக்கோ. ராஜேந்திரால தலைதான். எந்த தியேட்டர்ல எந்த படம் ஒன்னாலும் ராஜேந்திரால தலைதான். மங்க தலை இதான் ஓஜி ஃபேன்ஸ், இதான் ஓஜி ஃபேன்ஸ். பார்த்துக்கங்க, நாங்கெல்லாம் அமைதியாக இருக்கோம். ஓஜி ஃபேன்ஸ் தான். தலையில் தாராள தம்பிகள் ஃபுல்லா வந்திருக்கோம். தலைக்கோசம் என்ன வேணா செய்யும். சண்டே காலைல 10 மணிக்கு செலிப்ரேஷன் இருக்கு. மெகா செலிப்ரேஷன் அப்ப பாப்பீங்க. மங்காத்தா பயலுங்க, மங்காத்தா பயலுங்க கொடூரமா. ரோகிணி மட்டும் இல்ல, உமாராஜால தலைங்க எங்க தலைங்க தலை கட்டுங்க. எங்க பிரபு இட்ஸ் கேம் நாட் ஓவர். படத்துல ஒரு கிளைமேக்ஸ் மஜாவா இருக்கு. இந்த மாதிரி கிளைமேக்ஸ் எடுத்து நான் பார்த்ததே இல்ல. இப்படி தட்டி விட்டு ஆமா கிங் மேக்கர். ராஜேந்திரால நீ யாரு படம் என்ன படம் ஓட்டிக்கோ. ராஜேந்திரால தலைதான். தம்பி படம் பயங்கரம். தலைவன் படம் 50வது படம். ஒரு தடவை 2 தடவை இல்லை, 15 தடவை நான் பார்த்துருக்கேன். இது 16 தடவை டிவியோடு சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 35 தடவை பார்த்துருப்பேன். தலைவன் படம் நல்லா இருக்குது. எல்லாரும் இந்த பொங்கல் கொண்டாடுங்க. பொங்கலில் ஜனநாயகன் வரல, அந்த படம் வரல, இந்த படம் வரலாம் கேட்காதீங்க. தலைவன் படம் இந்த படம் வந்திருக்கு. எல்லாரும் கொண்டாடுங்க, என்ஜாய் பண்ணுங்க. எல்லாத்துக்கும் ஹாப்பி பொங்கல், இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். தலைவன் பழிடா, தலைவன் அஜித் பழிடா. எந்த தியேட்டர்ல எந்த படம் ஒன்னாலும் ராஜேந்திரால தலைதான். யார் ரசிகர் இப்படி கட்டுக்கோப்பா நிக்க மாட்டாங்க. எங்க ரசிகர்கள் அன்பு தம்பி, தலைவனோட அன்பு தம்பிகள் எல்லாம் கட்டுக்கோப்பா நிக்காங்க. மங்க தலை தலை மட்டும்தான் கடவுளே. தலை மிரட்டி இருக்காப்லண்ணே. என்ன டார்க் நைட் ஹீத் லெட்ஜரை விட வெரி பேடான ஆளாக இருக்காப்புல. புதுசாக பார்க்குற மாதிரி இருந்துச்சு, பழைய இதை பார்க்குற மாதிரி இல்லை. வெறித்தனாலும் வெறித்தனம். இந்த மாதிரி மங்காத்தாலாம் பார்த்ததில்லை. இவ்வளோ பேடாத இனிமேல் இருக்கவும் முடியாது. என்ன அவ்வளோதான் சார். தலை செம்ம மாசம் சார். ஏற்கனவே 13 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தேன். அப்போ இருந்த பசங்களுக்கு, வாலிப பசங்களுக்கு தெரியல தலையோட மாசு. இப்போ நான் தேட்டரில் என்ன பண்ணுறது, இப்போ என்னையே ரிப்பீட் பண்ணுற மாதிரி பசங்க பூரா செம்ம ஷோவாக காட்டியிருக்காங்க சார். மங்காத்தை அடிச்சுக்க என்ன எத்தனை பேர் வந்தாலும் முடியாது சார். மனித கடவுள் கடவுளே கடவுளே கடவுளே. நல்லா இருக்கு படம், நல்லா இருந்துச்சு. 11 வருஷம் வச்சு படம் வந்திருக்கு. மறட்டி விட்டாங்க, நல்லா இருக்கு. சூப்பரா இருந்துச்சுடா. நல்லா இருந்துச்சுண்ணா, சூப்பராக இருந்துச்சு. செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் நல்லா இருந்துச்சு. ரீரிலீஸ்னா தான் மங்காத்தா தான் எங்கள் படம், தலை படம் தான். அவர் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு தலை ரசிகர்னு சொல்கிறதில்ல, சாரி ஏகே ரசிகர்னு சொல்கிறதில்ல எங்களுக்கு கொஞ்சம் பெருமையாக இருக்குது. ரீரிலீஸ்னா அதுதான். அஜித் 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 ப்ரோ பியூர் எஃப்டிஎஃப்எஸ் வை ப்ரோ. ஒரு ரீரிலீஸ் பார்த்த மாதிரியே இல்லை. எனக்கு என்ன ஆச்சரியமாக இருக்குன்னா 2011 இந்த படத்தோட மேக்கிங் தான் ப்ரோ எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே, எடிட்டிங் பேட்டர்ன் எல்லாம் ஓகே ப்ரோ. விஷுவலாகவே ஏன்னா இன்றைக்கி ஒரு பேன் இண்டியா கல்ச்சர் இருக்குது. இவ்வளோ விஎஃப்எக்ஸ், சிஜிஐ டெக்னாலஜி, ஏஐ டெக்னாலஜி எல்லாம் வந்துருச்சு. பட் ஒரு 2011 இந்த படத்தோட மேக்கிங் பார்க்கும்போது இன்றைக்கி பிக் ஸ்க்ரீனில் அது அவ்வளோ சூப்பராக இருக்குது ப்ரோ. உண்மையிலே
இந்த என்டையர் டீம் எப்படி இந்த அளவுக்கு ஒர்க் பண்ணாங்கன்னு தெரில. உண்மையிலே ரொம்ப ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்குது. அந்த பிக் ஸ்க்ரீனில் தான் அந்த எஃபோர்ட் வந்து அவ்வளோ சூப்பராக தெரியுது. ஈவன் பிரித்து வச்சுருக்க அப்படி இந்த மாதிரியான ஒரு ஸ்கோர் சாங்லாம் இன்றைக்கெலாம் யாருமே பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். தலை ஒரு பியூர் ஈவில், இப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து சான்ஸே இல்லை ப்ரோ. இனி சச் பியூர் கல்ட் மூவி ப்ரோ இது. அதனால தான் ஒரு ரீரிலீஸ் வைப்பே இல்லை. இனி எத்தனை வருஷம் ஆனாலும் மங்காத்தா தான், அவ்வளோதான். இதை வந்து ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது ப்ரோ. பெஸ்ட்டு ஒர்த்து, எத்தனை வாட்டி ரீலீஸ் பண்ணாலும் தேட்டரில் மட்டுமே பார்க்குற ஒரு பியூர் தேட்டர் மெட்டீரியல் ப்ரோ. நல்ல